வாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது மனித சரித்திரத்திலேயே ரொம்ப பழமையான, ரொம்ப ஆழமான ஒரு கதையதான். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கட்டத்துல எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. யோபு புத்தகத்துல இருக்கிற இந்த கதை, இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க மனசு குடைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்விய நேருக்கு நேரா சந்திக்குது. அந்த கேள்வி இதுதான்: நல்லவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி. வாங்க, இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே யோபுவோட வாழ்க்கை பயணத்துக்குள்ள போகலாம். சரி, வாங்க முதல்ல நம்ம கதையோட ஹீரோ யோபு பத்தி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தா ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தான் தெரியுது. யோசிச்சு பாருங்களேன், யோபோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு. கடவுள் மேல பயபக்தியோட நேர்மையா வாழ்ந்தாரு. அவருக்கு 7 மகன்கள் 3 மகள்கள்னு ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பம். அது மட்டும் இல்ல, 7000 மாடுகள் 3000 ஒட்டகங்கள். அந்த காலத்துல அவர்தான் அந்த பகுதியிலேயே பெரிய கோடீஸ்வரர். அதாவது எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ கதை பூமியில இருந்து நேரா விண்ணுலகத்துக்கு போகுது. அங்க நடக்கிற ஒரு உரையாடல் தான் யோபுவோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. இங்க சாத்தாங்கிறவன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கெட்ட சக்தி இல்ல. அவனோட வேலை ஒரு வக்கீல் மாதிரி குற்றம் சாட்டுறது. அவன் கடவுள்கிட்ட என்ன சொல்றான்னா, யோபு உங்கள வணங்குறதுக்கு காரணம் நீங்க அவருக்கு கொடுத்திருக்கிற செல்வமும் குடும்பமும் தான். இதெல்லாம் எடுத்துட்டா அவர் உங்கள தூஷிப்பார்னு ஒரு சவால் விடுறான். இது மனுஷனோட நம்பிக்கை மேல வைக்கப்பட்ட ஒரு பெரிய பரீட்சை. அந்த விண்ணக உரையாடல் முடிஞ்சதும் நாம மறுபடியும் பூமிக்கு வர்றோம். இங்கதான் யோபுவோட சோதனைகள் ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்ப திடீர்னு, பயங்கரமா. முதல்ல அவரோட சொத்துக்கள் மேல தாக்குதல். ஒரே நாள்ல அவரோட அத்தனை கால்நடைகளும் வேலைக்காரங்களும் அழிக்கப்படுறாங்க. அவரோட வாழ்வாதாரமே மொத்தமா போயிடுச்சு. ஆனா அதைவிட ஒரு பெரிய இடி அவர் தலையில விழுது. யோபுவோட 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்துல ஒரு விபத்துல இறந்து போறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு துயரம். சோதனை இதோட முடியல. அடுத்ததா அவரோட உடம்பையே பாதிக்குது. தலையிலிருந்து கால் வரைக்கும் வலிக்கிற புண்கள் வருது. இப்போ அவர்கிட்ட எதுவுமே மிச்சமில்ல. இவ்வளவு நடந்தும் யோபு என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் கடவுள திட்டல, கோபப்படல. பதிலா ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் அது பெயர் போற்றப் பெறுகன்னு சொன்னாரு. இதுதான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அவரோட நம்பிக்கை எவ்ளோ ஆழமானதுன்னு இது காட்டுது. யோபோட இந்த நிலைமைய பார்த்து அவரோட 3 நண்பர்கள் அவரை பார்க்க வராங்க. அவங்க ஆறுதல் சொல்ல வந்தாலும் அங்க ஆரம்பிக்குது ஒரு பெரிய தத்துவ விவாதம். இந்த விவாதத்தோட சுருக்கம் இதுதான். ஒரு பக்கம் அவரோட நண்பர்கள், யோபு நீ கண்டிப்பா ஏதோ பாவம் பண்ணிருக்கணும், அதனாலதான் கடவுள் உன்னை தண்டிக்கிறாருன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யோபு, இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நேர்மையாதான் இருந்தேன், அப்போ ஏன் கடவுள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு வாதாடுறாரு. நண்பர்களோட இந்த மேலோட்டமான பதில்கள் யோபுவ ரொம்பவே விரக்தி அடைய வைக்குது. அவரோட துக்கத்தை இந்த வார்த்தைகள்ல பாருங்க. என் வேதனைக்கு ஒரு எடை இருந்தா அது கடற்கரை மணலை விட கனமா இருக்கும்னு சொல்றாரு. அவரோட வலி எவ்வளவு பெருசுன்னு இதுலேந்து புரிஞ்சுக்கலாம். இப்படி விவாதம் போய்கிட்டே இருக்கும்போது கதையோட உச்சகட்டத்துக்கு வரோம். இத்தனை நாள் அமைதியா இருந்த கடவுள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல. கடவுள் யோபு கேட்ட கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி கேள்விகளை கேக்குறாரு. நான் இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போடும்போது நீ எங்கிருந்த? யோசிச்சு பாருங்க, இந்த கேள்விக்கு முன்னாடி மனித அறிவு எவ்வளவு சின்னதுன்னு. அடுத்து கேக்குறாரு, கடலுக்கு எல்லைய வகுத்தது யாருன்னு. இதுவும் அதே மாதிரிதான். பிரபஞ்சத்தோட இயக்கத்துல மனுஷனோட பங்கு எவ்வளவு சொற்பாங்கிறத உணர்த்துற ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் மூலமா கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, துன்பத்துக்கு ஒரு சுலபமான காரணம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் ரொம்ப சிக்கலானது, மர்மமானது. உன்னோட சின்ன அறிவுக்குள்ள அதை அடக்க நினைக்காதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பதில் இல்ல, இது ஒரு புதிய கண்ணோட்டம். சரி, கடவுளோட இந்த பதிலுக்கு பிறகு யோபு எப்படி மாறினாரு? வாங்க கதையோட முடிவை நோக்கி போகலாம். யோபுவோட கடைசி வார்த்தைகள்ல அவரோட மாற்றம் தெளிவா தெரியுது. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு எனக்கு தெரியும், உம்மோட நோக்கத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ அவர் பதில்களை தேடுறத விட்டுட்டு தனக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஞானத்தை ஏத்துக்கிட்டாளு. கடைசியா யோபு தனக்கு தப்பான அறிவுரை சொன்ன நண்பர்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, அவங்கள மன்னிக்கிறாரு. இதனால கடவுள் அவரை ஏத்துக்கிட்டு அவரோட உறவு மறுபடியும் பலப்படுது. ஆக
யோபின் கதைய நாம எப்படி பார்க்கறது? இது துன்பம் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பதிலா? இல்ல எல்லாத்தையும் இழந்த பிறகும் நம்பிக்கையை எப்படி புடிச்சுக்கிறதுன்னு நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியா? இந்த ஆழமான சிந்தனையோட உங்கள விட்டுட்டு போறேன்.